அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் தொடர்ந்து 12ஆம் வகுப்பு தமிழ் பாடப்பகுதியில் பார்த்துட்ருக்கோம். அதில் இயல் 4 இடையீடு என்று சொல்லக்கூடிய செயலுக்குரிய கற்பவை கற்ற பின் என்று சொல்லக்கூடிய பகுதி. இந்த இடையீடு செயலுடைய படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதற்குரிய வினாவும் விடையும் இணைத்து கொடுக்கப்படும். நன்றி, வணக்கம். இடையீடு என்று சொல்லக்கூடிய 12ஆம் வகுப்பு செயல் பகுதிக்குரிய கற்பவை கற்ற பின் வினாவும் விடையும். இதழ்களில் வெளிவந்துள்ள கவிதைகளில் 2 திரட்டி வகுப்பறையில் படித்து காட்டி அவை கவிஞனின் மனநிலையை எவ்விதம் வெளிப்படுத்துகின்றன என்பதை விளக்குக. இல்லை, முதல் கவிதை விழித்திரு என்று தலைப்பில் அமைந்த கவிதை. விழித்திரு தோழா விடியல் வரும், விழித்திரு தோழா விடியல் வரும், அழித்திடவே 1000 பேர் வரினும் நீ தெளிந்து விடு, அழித்திடவே 1000 பேர் வரினும் நீ தெளிந்து விடு, அவர் வலையில் விழுந்து விடாதே, அவர் வலையில் விழுந்து விடாதே, விழித்திரு, அஞ்சிடலாமோ அந்நியர்க்கு, உன்னை மிஞ்சிடவே இங்கு யாரும் உண்டோ, அஞ்சிடலாமோ அந்நியர்க்கு, உன்னை மிஞ்சிடவே இங்கு யாரும் உண்டோ, விழித்திரு தோழா விழித்திரு, விழித்திரு தோழா விழித்திரு, வழி பிறந்திடும் விடியல் வரும், வழி பிறந்திடும் விடியல் வரும். துன்பம் எல்லாவற்றிலிருந்தும் விடுபட நிச்சயம் காலம் வரும், அதற்காக காத்திருக்க வேண்டும். நம்மை அழிக்க 1000 பேர் வந்தாலும் சிறப்பான முறை விழிப்புணர்வோடு செயல்பட்டால் நமக்கு மட்டுமே வெற்றி. அடுத்தது விவசாயி என்ற தலைப்பில் அமைந்த கவிதை. கையளவு துணி இருந்தாலும் கால் மேல் கால் போட்டு கம்பீரமாய் பொது இடத்தில் உட்கார முடிகிறது. கையளவு துணி இருந்தாலும் கால் மேல் கால் போட்டு கம்பீரமாய் பொது இடத்தில் உட்கார முடிகிறது என்றால் அது உடை தரும் கம்பீரம் அல்ல, அது உடை தரும் கம்பீரம் அல்ல, உழைப்பு தருகின்ற கம்பீரம். கார், பணம், பதவி பார்த்து வருகின்ற மரியாதைகள் அவை போனதும் அவைகளோடு போய்விடும். உழைப்பின் மூலம் வருகின்ற மரியாதைகள் உயிர் போனாலும் போவதில்லை, உழைப்பின் மூலம் வருகின்ற மரியாதைகள் உயிர் போனாலும் போவதில்லை. கோவணத்தோடு நின்றாலும் குன்றின் மீது ஏறி கர்வமாய் நிற்கக்கூடிய, கோவணத்தோடு நின்றாலும் குன்றின் மீது ஏறி கர்வமாய் நிற்கக்கூடிய தைரியம் கடவுளுக்கு பின் விவசாயிக்கு மட்டுமே இருக்கிறது, கடவுளுக்கு பின் விவசாயிக்கு மட்டுமே இருக்கிறது. படைப்பது மட்டுமல்ல பயிரிடுவதும் கூட கடவுள் தொழில்தான், படைப்பது மட்டுமல்ல பயிரிடுவதும் கூட கடவுள் தொழில்தான். இதில் விவசாயியின் நிலை ஆதி காலத்திலிருந்தே சிறப்பாகவும் உயர்வானதாகவும் கருதப்பட்டு வந்தது. ஆனால் தற்போதைய காலத்தில் மக்களுக்கு சாட்டையான இக்கவிஞர் உள்ளத்தை கடவுளுக்கு நிகரான தொழிலை செய்வோர் மட்டுமே உழைப்பு என்ற சொல்லுக்கு மரியாதையாகவும் பொருளாகவும் கூறப்படக்கூடிய ஒரு இனம் விவசாயி மட்டுமே என்கின்றார். இந்த பகுதி பாருங்கள். இதற்குரிய படங்கள் இதோடு இணைத்து தரப்படும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.